சேலத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரின் மகன் IPS தேர்வில் தேர்வாகி அசத்தி இருக்கிறார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏத்தாப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அறிவழகனின் மூத்த மகன் கார்த்திகேயன். IPS ஆக நினைத்த கார்த்திகேயன் குடும்ப சூழல் காரணமாக IT நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். சில ஆண்டுகளில் தம்பி விக்னேஷும் IT நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்ததால் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சைதை துரைசாமியின் மனிதநேய அறக்கட்டளை இலவச IAS பயிற்சி மையத்தில் சேர்ந்தார் கார்த்திகேயன். முதல் முயற்சியில் IPS பதவி கிடைக்காத நிலையில் ரயில்வே பாதுகாப்பு படையில் பணியில் சேர்ந்தார் கார்த்திகேயன். இந்நிலையில் பணியிலிருந்து ஊதியம் இல்லாத 1.5 ஆண்டு காலம் விடுமுறை எடுத்த கார்த்திகேயன் மீண்டும் மனிதநேய அறக்கட்டளையில் இணைந்து படிக்க தொடங்கினார். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பது போல் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் IPS ஆக தேர்வானார் கார்த்திகேயன். இதனால் மகிழ்ச்சியில் திளைக்கின்றனர் அவரது பெற்றோர். எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேங்க. எக்ஸாம்லாம் எழுதி பார்த்தேன், பேங்க் எக்ஸாம்லாம் எழுதி பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேலை கிடைக்கலைங்க. லாரி தொழிலுக்கு வந்தால் நல்லா சிறப்பாக இருந்ததுங்க. அதில் சம்பாதிச்சு தான் பிள்ளைங்கள படிக்க வச்சேன். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்னதாக வீட்டை கட்டினேன். நல்ல பசங்களும் நல்லா சிறப்பாக படித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்துக்கிறாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் பணம் சம்பாதிச்சு கொடுக்குற வேலை மட்டும்தான் என் மேலே. பிள்ளைங்களை நல்ல முறையில் படிக்க வச்சு நல்ல ஒழுக்கமாக வளர்த்தது அவங்க அம்மா தான் சார். நான் அவன் என்ன படிக்கிறான், எவ்வளோ என்ன ரேங்க் வாங்குறான் அது கூட எனக்கு தெரியாது சார். பெரியவன் IAS படிக்கணுன்ற ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்து அவனுக்கு ஒரு இருந்திருக்கும் போல இருக்குது. விடாமுயற்சினால இந்த அளவுக்கு படித்து இன்றைக்கி IPS ஆகியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். படிப்பு மற்றபடி எந்த ஒரு வெளியே சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து விளையாடுறது, டிவி பார்க்குறது, இந்த மாதிரி எந்த ஒரு இது இருக்காது. ஸ்கூல் போயிட்டு வந்தால் ஸ்கூல் இதை ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டில் என்ன ஸ்கூல் ஹோம் ஒர்க்கா என்ன இருக்குன்னு அதை முடிச்சுட்டு வீட்டில் இருப்பார். மற்றபடி வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. அகில இந்திய அளவில் 579வது இடமும் தமிழ்நாடு அளவில் 27வது இடமும் பிடித்த கார்த்திகேயன் அடுத்த மாதம் ஹைதராபாத்தில் உள்ள போலீஸ் அகாடமிக்கு பயிற்சிக்காக செல்கிறார். தனிப்பட்ட காரணங்களுக்காக நிகழும் கொலைகளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோடு இணைக்க கூடாது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலளித்துள்ளார். பள்ளியில் ஆசிரியை கொலை, மருத்துவமனையில் மருத்துவர் மீது தாக்குதல் ஆகியவற்றை குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, கொடநாடு கொள்ளை, கொலை போன்றவைதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்று கூறினார். தனிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மதமில்லை என்பதை முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். இவர் ஆட்சியில் இருக்கிற போது 1672 கொலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது ரிப்போர்ட் கடைசியாக ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது என்றால் 792 கொலைகள். தொடர்ந்து பேசிய RS பாரதி, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கு தொடர்பாக திமுக மேல்முறையீடு செய்யக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி மனசாட்சியின்றி அறிக்கை வெளியிட்டிருப்பதாக சாடினார். பாஜக உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் H. ராஜா டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். கட்சியின் வளர்ச்சிப் பணிகள், உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்டவை குறித்து டெல்லியில் அக்கட்சியின் தலைவர் JB நட்டா தலைமையில் ஆலோசனை கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் H. ராஜா உட்பட பல நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். இதற்காக H. ராஜா டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், உறுப்பினர் சேர்க்கையில் தேசிய தலைமை திருப்தியாக இல்லை என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் JB நட்டா தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் H. ராஜா பங்கேற்க இருக்கிறார். கௌதம் அதானி பொய் தகவல் மூலம் அமெரிக்கர்களிடமிருந்து கடன் பெற்றதால் அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருப்பதாக பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18க்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை CBI எங்கே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். FBI கேஸ் போட்டு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டாங்க, பிடிவாரண்ட் கொடுத்துட்டாங்க. இது அதானி மேல மட்டும் இல்லை, இன்னும் 5 பேர் அதானியோட சேர்ந்து இன்னொரு 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 பேர் மேல பிடிவாரண்ட் இருக்கு. 2029 கோடி ரூபாய் லஞ்சமா கொடுத்துருக்காங்க. அதுக்கு டீட்டெயில்டா எப்படி கொடுத்துருக்காங்க, எந்த செல்போன் மூலமா கொடுத்துருக்காங்க, அதானிக்கு எந்த பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க, பிக் மேன், நம்பர் யூனோ, இது மாதிரி பேருகளை யூஸ் பண்ணி கோடு வேர்டில் அஃபிஷியல்ஸுக்கு 2029 கோடி ரூபா கொடுத்ததா சார்ஜ் ஷீட் ஃபைலில் இருக்கு. ஸோ சார்ஜ் ஷீட்டில் எவிடன்ஸ் இல்லாமலாம் ஃபைல் பண்ண மாட்டாங்க. அப்போ அதானி மேலே எதுக்கு கேஸ்னா, அமெரிக்க பிரஜைகள்கிட்டேருந்து $175 மில்லியன் பாண்டு மூலமாக கடன் வாங்கியிருக்கிறாரு.
அவங்களுக்கு உண்மையான பிக்சர் கொடுக்காம பொய்யா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பிஎஸ்சி என்எஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேட்டையும் பொய் தகவல் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி செபிலையும் பொய் தகவல் கொடுத்துருக்காரு. அதனால இவர் மேல கேஸ் நடத்துறோம். அமெரிக்கால ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட் மேல மூலமா கேஸ் போட்டிருக்காங்க. பல சீஃப் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்கீங்க. எவிடன்ஸோட அமெரிக்கால கேஸ் போட்டிருக்கேன். எங்க இடி எங்க, சிபிஐ எங்க? தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு.